ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெதருக்கு தான் போக போகிறோம். நெதரில் எனக்கு என்னெல்லாம் கொடுமைகள் நடந்தது அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க கைஸ். நம்ம அவுட் போஸ்ட்லேருந்து அந்த ஒரு பேனர் எடுத்தோம்ல, அதுவும் என்னோடய ஷீல்டும் வச்சேன். பார்த்தா அந்த அவுட் போஸ்ட்டோட ஷீல்டு வந்துடுச்சு அந்த கலர் மாதிரி. எப்படி கைஸ், நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நானும் எல்லாம் தயாரெலாம் பண்ணிக்கிட்டேன், நெதருக்கு புறப்பட்டேன். அதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டை மாற்றிக்கலாம், இப்போ போகலாம். உள்ளே வந்து பார்த்தா இவனுங்களா இருக்கானுங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ போர்ட்லேருந்து நெதர் ஃபார்ட்ரஸ்ன்னு. சரி, நானும் அங்கே போனேன், ஸ்ட்ரைட்டாக போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 degrees in my if you want. ஓஹோ, ஓகே, புரிஞ்சுது. ஆனால் இப்போதைக்கு நான் எடுக்க மாட்டேன். யார் கொடுக்குறது? அப்புறம் இங்கே கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது. இந்த கொழுக்கட்டை எத்தனைங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எக்ஸ்பி மலை மாதிரி கொட்டும். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே என்கிட்ட 9 எக்ஸ்பி தான் இருந்தது, அதுக்குள்ளே 10 வந்துச்சு. இந்த மாதிரி போகிற வர கிடைக்கிற இடத்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் இங்கே கொஞ்சம் மேலே இருந்தது, அதை மைண்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே 10லேருந்து 11 வந்துச்சு. எவ்வளோ ஈஸியாக கிடையாது. அப்புறம் சைடில் ஒரு கோல்டு இருந்தது, அதை மைண்ட் பண்ணேன். மைண்ட் பண்ணதுக்கப்புறம் நானும் சைட்லேயும் இது இருந்தது, கொழுக்கட்டை எடுத்துக்கினே இருந்தேன் கைஸ். அப்புறம் நானும் மறுபடியும் வந்துட்டேன். ஓகே, முன்னாடி போகலான்னு பார்த்தா ஏன்ஷியன்ட் டெபிரி இதை தான் அவர் சொல்லிட்டுருப்பார் போல். நம்ம வாங்க அதை கண்டுக்காமல் போவோம். போகிற வழியிலே இன்னும் கொஞ்சம் கொழுக்கட்டை இருந்தது. அந்த கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். போயின்னு இருக்க வழியிலே மீண்டும் கொழுக்கட்டையை பார்த்தா சும்மா போனேன். அவ்வளோதான். மைண்ட் பண்ண இருக்கும்போது பார்த்தா கோல்டு சும்மா விடக்கூடாது, எடுத்துகிட்டு போகணும். தங்க விற்கிற வழிக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் என் இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சு. கொழுக்கட்டையை மைண்ட் பண்ணது, அதை பிளாக்காக மாற்றிக்கினேன். அப்புறம் மீண்டும் கொழுக்கட்டை. அப்புறம் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே யாரும் செத்துக்கிட்டுறாங்க. கைஸ், அங்கே பாருங்கள், ஸ்கெலிட்டனுக்கு யாரும் கருப்பு கல்ல பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறானுங்க. அட பாருங்களா, யார் அது? ஐயோ, என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? அவன் அந்த சைட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் கைஸ். அப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்கை போட்டுனே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக பிளாக் பண்ணிட்டேன். அப்புறம் நானும் இந்த பைத்தியக்காரனை கருப்பு கலர் பெயிண்ட் அடித்தவனுக்கு ஒரு நாமத்தை போட்டு அடிச்சிட்டேன். தலை அடிக்குது போல் கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே தான் கம்ப்ரேசர். இங்கே போயிட்டு இவனை அடிக்கலான்னு பார்க்கும்போது விதர் என்ன அடிச்சிட்டான். பொட்டுன்னு ஆட்டு கொஞ்சிச்சு. அப்புறம் நான் செத்துட்டேன். கடன்னு உள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டேன் நெதருக்குள்ளே. எந்த லூட்டும் இல்லாமல் போயிருக்கேன். வாங்க போகலாம். அப்புறம் நானும் லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணும்போது பார்த்தா மறுபடியும் பிளேசராடு. அப்புறம் பிளேஸு. அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், அயன் ஆர்மரில் அந்த பண்ணி போட்டு வச்சுருக்கான். பண்ணி உனக்கு பேர் கட்டாத வச்சுருக்கானு சரி. அப்புறம் ஆர்மரே இல்லை, நினச்சேன் அவன் தான் போட்டிருப்பானு. ஷீல்டு கூட இல்லை. சீனி நானும் தைரியமாக போய் அடிக்கலான்னு பார்க்குறேன். இவன் நிற்கிறேன். அவ்வளாண்டா கைஸ். இந்த மாதிரி நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கிடைக்கும் போது, கீழே காலுக்கு தெரியும் போது அடிச்சிடலாம். அடிக்கும் போது செத்துட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா செத்துட்டு மறுபடியும் வரும்போது இந்த பண்ணிங்க என்ன சாகடிக்குது. ஐயோ, நானும் அதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைமண்ட் ஆர்மர் போடலான்னு வந்தேன். டைமண்ட் ஆர்மர் போடுறதுக்கு நம்மளுக்கு டைமண்ட் எத்தனை 24. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, நான் இவ்வளோ தூரம் தான் கொஞ்சோண்டு மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஃபார்ச்சூன் போட்டுருந்தேன், என்சான்மெண்ட் பண்ணேன், ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். சாரி கைஸ். அப்புறம் நானும் இதை மைண்ட் பண்ணிட்டேன். மைண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், 8 டைமண்டு. அதில் பார்த்தது நம்ம எத்தனை டைமண்ட்? 1 2 3 4 4 டைமண்ட் தான் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், 4 டைமண்டு 8. அப்புறம் நானும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மீண்டும் கிடைச்சிது. அப்புறம் நானும் அதை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இது, நானும் இதை மைண்ட் பண்ணிட்டு
கொஞ்சம் தூரம் போய்கினே இருந்தேன். போய்கினே இருக்கும்போது டார்ச்சு இருக்கா இல்லை ப்ரோ, அப்புறமேட்டா பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மீண்டும் டைமண்டு. அப்புறம் நானும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் விடாதீங்க கைஸ், நல்லா நோண்டி பாருங்கள், கன்ஃபார்ம் இருக்கும். அப்புறம் நானும் வந்துட்டேன். நான் டைமண்ட் ஆர்மரை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டு, செஸ்ட் பிளேட்டு, பேண்ட்டு, அப்புறம் ஒரு பூட்ஸு, அவ்வளோதான். எப்படி கைஸ், பக்காவா? பலன்னு தங்கச்சி டைமண்ட்றேண்ணா. அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் நானும் இங்கே வந்து பார்த்தா ஃபுட்டுன்னு இருக்குது. ஓ பரவாயில்லையே, யாராவது இங்கே குழி தோணுது? க்ரீப்பர் வேலையாக தான் இருக்கும். அப்புறம் நானும் இங்கே வந்தேன், ஃபுட்டுன்னு இருக்குது. ஓ ஃபுட்டு உள்ள வீடு. ஏய்ஸ், வீடு இல்லை, ஃபாரஸ்ட்டை கட்டி வச்சுருக்காங்க, மரத்தெலாம் ஃபுல்லாக வச்சின்னு. ஆஹா பரவாயில்லையே, நல்ல பெரிய வீடாக தாங்குது. கேஸ் பாருங்க. டேய் என்னடா தோலெல்லாம் எடுத்துட்டிங்களாடா ஹார்ஸுக்கு? அப்புறம் நான் சைட்லேருந்து வந்துட்டேன். அதை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருந்து, அப்புறம் நானும் சைடில் வந்துட்டேன். வந்து பார்த்தா இங்கே ஒரு வீடு நல்லா அருமையாக கட்டி வச்சுருந்தார். எதுக்கு எங்கள் நடுவில் ஒரு பிளாக்கு? சை போகிறோம்பா. கைஸ் அங்கே பாருங்கள், ஸ்கெலிட்டன் வாக்கிங் பண்ணுங்கிறான். நல்லது, உடம்புக்கு நல்லது. ஆனால் நீ ஆல்ரெடி ஒல்லியாக தானே இருக்க, எதுக்கு? அப்புறம் நானும் இங்கே வந்துட்டு என்கிட்ட ஒன்று இருந்தது, அதை வச்சு இதை போட்டேன். நல்லா மின்ன ஆரம்பிச்சிச்சு ஆர்ஜின்னு. அப்புறம் எல்லா பிளேயரும் ஜிராயான் ஒரு பிளேயரு கேரட்டை காணும்னு கத்துனார். நானும் கேட்டேன் யார் எடுத்தான்னு. அதுக்கு எடுக்கலை ப்ரோன்னு எல்லாம் போட்டிருந்தாங்க மெசேஜில். சரி நைட் ஆகிடுச்சு, நான் தூங்கலான்னு பார்க்கும்போது சைடில் அந்த சாமிக்கு தொல்லை. டேய் நீங்கள் அப்புறமேட்டா போய் அழைச்சிக்கோங்கடா. அப்புறம் நானும் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் கேவுக்கு நெதருக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நெதருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிளேஸ் எடுக்கணும், அதுக்கு தான் நெதருக்கு வந்திருக்கேன். இங்கே ஒரு பிளேஸு கூட இல்லை. தம்பி பேஸு, எங்கடா இருக்கிறீங்க? அப்பா எவ்வளோ பெரிய பாலம், ஊந்தா லாவல்லூர் குழி தான். ஐயோ இவனுங்களா? தம்பி விட்றாடி, நான் விட்றேன். நான் சின்ன பையன், நான் திறமா விட்டுறேன். அண்ணா அடிக்காதீங்கண்ணா. ஐயோ வேணும்னு அடிக்கிறானுங்க. சரி ஐயோ 2 ஆட்டு. ஐயோ எப்படியாச்சும் சாப்பிட்ணும். ஐயோ சாப்பிட்டு வாட்டர்மெலன் சாப்பிட்டாச்சு ஏறும்போதா நாசமாக போச்சு. அப்புறம் நானும் உள்ளே வந்துடுறேன். உள்ளே வந்தது பார்த்தா அங்கே என்னோடய இதுவுக்கு பக்கத்து, என்னோடய லூட்டு பக்கத்தில் பிளேஸ் ஸ்பாட் ஆகிட்டானுங்க. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? ஐயோ நெருப்பில் உள்ளல, நல்ல வேலை. இப்போ நானும் உள்ளே வந்து கொஞ்சம் சேஃப் ஆகி, இங்கே பாருங்க கைஸ், விதர் அடித்த அடியில், பிளேஸும் அடித்த அடியில் என்னோடய ஆர்மர்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் நானும் பிளாக் பண்ணி நானும் அவனுங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டேய் பிளேஸி, உன்னை குழி தோண்டி போடிக்கிறேன்டா அடுத்த தடவை. ஐயோ இவனா? சார் உங்களை எதுவுமே பண்ண தேவையில்ல, உங்களை ஒரு பிளாக்கை போட்டு இப்படி அடிக்க வேண்டியது தான். அப்புறம் நானும் முன்னாடி வந்தால் இவனுங்க வரேன். வாங்கடா டேய், வா. ஓப்போ கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறேன். காலையாச்சானுங்க. டேய் செத்து தொலைங்கடா. சரி டேய் கிட்ட வாங்கடா, தலையை காட்டுறல, வாங்க. இப்படி தான் ஈஸியாக அடிக்கலாம், ஜாலியாக. அப்புறம் நானும் கொஞ்சம் பிளேஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பித்தானுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம ஐயா ஃபென்டரை செஞ்சிடலான்னு நானும் இவனை அடிச்சிட்டேன். 8 இருக்குன்னு அப்புறம் தடுக்கலான்னு பார்க்கும்போது தெரியாதனமாக திறந்துட்டேன். அவனே அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டேன். வேறு எவனாச்சும் இருக்கானா பார்த்தேன், இல்லை. அப்புறம் திரும்பி போகும்போது ஒருத்தன் தான், அவனை அடிச்சிட்டேன். ஐயோ செத்துற போகிறோன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டேன், பிளாக் பண்ணிட்டேன் பட்டுன்னு. எப்படி கைஸ் பக்காவா? அப்புறம் நானும் கொஞ்சோண்டு ஹெல்த் ஏற்றிக்கின்னு அவனை அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் எப்படியே சேஃபாக அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது சுற்றினா எங்கேயாச்சும் ஒரு பிளேஸ்டர் அடி இல்லை விதர் கண்டிப்பாக ரொம்ப பக்கத்துலேயே ஸ்பானியர் இருந்தது நம்ம வந்தாலி. எப்படி கைஸ் ஈஸியாக வந்துடுண்ணா. அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு வீட்டில் அந்த பிரேஸ்லெட்லாம் வச்சுட்டு என்ட்ரு இடத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது ஹரிபாலா ப்ரோ நானும் வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வர ஆரம்பித்தார்.
அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு ஒரு ஐடியா சொன்னார் கைஸ். ப்ரோ, உன்னோட டைமண்ட் ஆர்மர்லாம் வீட்டில் வச்சுட்டு அப்புறம் வந்து வெறும் நார்மல் அயன் ஆர்மர் போட்டணும் ப்ரோ, எந்த ரேர் ஐட்டமும் எடுத்துன்னு வராத அப்படின்னாரு. அப்புறம் அவர் சொன்ன ஐடியா எனக்கு வந்து நல்லா தோணுச்சு. ஏன்னா செத்துட்டா நம்மள லூட்லாம் போயிட்டு மறுபடியும் எடுத்துன்னு வர முடியாது. அயன் ஆர்மர் தானே போனால் போகட்டுன்னு சொல்லி விட்டுடலாம். அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னதுன்னா, நம்ம ஃபயர் போர்ஷன் செஞ்சுக்கலாமான்னு தோணுச்சு. என்ன ப்ரோ, ஒரே ஒரு நெதர் வாட்டர் எடுத்துக்கிறேன், அப்புறம் மேக்மா கியூப் எடுத்துக்கிறேன். அப்புறம் நானும் வந்து கிளாஸ் எடுத்துட்டேன். கிளாஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நெதர் வாட்டர் போடணும், அடுத்து மேக்மா கியூபை போடணும். மேக்மா கியூபை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெட் ஸ்டோன். ஏன்னா ரெட் ஸ்டோன் போட்டால் நம்மளுக்கு 8 minutes ஆகும், அது ஒரு நல்லது. அப்புறம் நானும் எனக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம்னு சொல்லிட்டு ஒரு பங்கை பிரித்து அவர் கொஞ்சம் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் போட்டை செஞ்சுக்கிட்டு நெதர்லேயே போட்டை செஞ்சேன். வழியை கேட்டால் திருத்திட்டு முழிக்கிறாரு. ப்ரோ முன்னாடி அதுதான் நானே சொல்ல நினச்சேன், அவரே போகிறாரு. அப்புறம் முன்னாடி போனதுக்கப்புறம் கேஸ்ட்டு வேலையாகும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபயர் எக்ஸ்டன் போர்ஷனை குடிச்சிட்டேன். குடித்ததுக்கப்புறம் சைடில் தெரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், எந்த மணி இருக்கிற இடம் பார்த்துட்டேன். அப்புறம் வந்து இந்த கீழே ஒரு செடி மாதிரி இருக்கும் கைஸ், அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே குச்சாலும் ஒரு டேமேஜ் கூட உள்ளது. பாருங்கள், நான் எம்எல்ஜி பண்ண போகிறேங்க. 3, 2, 1. பார்த்தீங்களா? இந்த கிளச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், அழகாக இறங்கிட்டேன் கை ரோப்பு மாதிரி. டாய் என்ன பாடுறா இவ்வளோ தான். எங்கடா பின்னாடி போய்ட்டு வர? ஓய் அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எப்படி கைஸ் அழகாக உட்காந்துட்டான். நானும் இவனை ஈஸியாக அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் என் கையில் லூட்டிங் இருந்ததில் வழக்கமாக ஒன்று தான் கொடுப்பான், இப்போ 2 கொடுக்குறான். ரொம்ப நைஸு. அப்புறம் நானும் இவனுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஈஸியாக. ஆனால் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அப்புறம் ஹரிபாலா ப்ரோவும் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் என்ன ப்ரோ கீழே பார்க்குற, அவ்வளோதான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கைஸ். அவ்வளோதான், அவர் பூனையை போட்டில் உட்கார வச்சிருக்கார். ப்ரோ அடிச்சாக கேட்காதீங்க. அப்புறம் வந்து எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, கண்ணை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவனை அடித்து வம்பு இழுத்துட்டேன். வம்பு இழுக்கிறது நம்மளுக்கு ஜுஜூபி கைஸ். அசால்ட்டாக இழுத்துட்டு அசால்ட்டாக வந்துடும். டடா நீயும் பார்க்குறேன், ஐயோ திரு மாஸ்டர். அப்புறம் இந்த மாதிரி அச்சிக்கினே இருந்தேன். அப்புறம் நான் போட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது திடீர்னு முன்னாடி வந்து சாகடிச்சிட்டான். டாய் இருறா வரேன்டா. அவ்வளோதான், கடன்னு போக ஆரம்பிச்சிட்டேன். போய்கின்னே இருக்கும்போது கேஸ் வருவானே என்ன பண்ணலாம் யோசித்தேன். இங்கே பாருங்க நினச்சேன். அப்புறம் நானும் சைடில் இந்த மைண்ட் பண்ணிவிட்டு போயினே இருக்கும்போது அந்த பக்கம் பாதாள கிணறு அவன் நான் அடிக்கும் போது நான் ஃபயர் எக்ஸ்டன் போர்ஷன் குடிக்கும் போது முன்னாடி உடைச்தான் போகுது கைஸ். அப்போது இங்கே இருக்கிற கொஞ்சம் டர்ட்டை நான் மைண்ட் பண்ணிக்கினேன். ஏன்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக பிளாக்கை போட்டு போயிடலான்னு பண்ணிடுவோம். அப்புறம் நானும் இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கினே இருக்கும்போது ஒன்றும் நடக்கலை. பிளாக்கெல்லாம் மைண்ட் பண்ணதுக்கப்புறம் நானும் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பிளாக்கை போட்டு ஒரு ஜம்ப் அடிச்சிட்டேன். அப்புறம் முன்னாடியே போயினே இருந்தேன். ஐயோ அவனா ஹெல்மெட்டு போடலையா, அயன் கோல்டு ஆர்மர் ஏதாச்சும் போட்டிருந்தா தான் அவனுக்கு உண்டு. அப்புறம் வந்து நானும் இங்கே கொஞ்சம் பிளாக்கு போட்டேன், போக முடியுமா நினச்சேன். ஓ இந்தா கேஸ் வெற்றிகரமாக வந்துட்டேன். அப்புறம் முன்னாடி அது தெரிஞ்சிச்சு அவனோட லேண்டு. அப்புறம் நானும் கடற்கடன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னையோட அடிக்கிறீங்க, சாவுங்கடா, சாவுடா, நீயும் சாவு, எல்லோரும் சாங்குடா, நீயும் சாகு, என்னையாட அடித்து கொண்டீங்க, சாகுடா, செத்து தொலை, சாகு. டேய் இந்த மாதிரி தானே பண்ணி என்ன சாகடிச்சிங்க, மறுபடியும் வம்பிழுப்புடா, வாடா டேய், உக்காரா டேய், செத்துப்போ, சாகு. இந்த மாதிரி தானே என்னை சாகடிச்சிங்க, உன்னையும் சாகடிப்பேன், உட்காரா, சாகு, நீயும் சாகு, செத்துருடா. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன், கொஞ்சோண்டு மனசு திருப்தி ஆகி. அப்புறம் நானும் வீட்டுக்கு, ஐயோ இவ்வளோ அடிச்சுட்டு அவன் கண்ணை பார்த்தா வந்து அடிப்பான் வானம். அப்புறம் நானும் மேலே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பிளாக்கு போகணும்.
இங்கே பாருங்க, அவ்வளோதான், அழகாக ப்ளீச் பண்ணிட்டேன். சால்ட்டு நீ அப்போ கூப்பிட்டா இப்போ வரேன். நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, நான் அந்த என்ட்ரபல் மேன் கிட்டே செத்துட்டேன். என்ட்ருமேன் கிட்டே செத்துட்டேன். அந்த என்ட்ருமேனை தனியாக சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹெல்ப்பை கூப்பிட்டா இவ்வளோ நேரம் கேஸ்ட்டுக்காக பயந்துங்க நின்றுந்தேன். ஆனால் நான் வரும்போது கேஸ்டே இல்லையே. ப்ரோ போய் சொல்கிறியா? அப்புறம் என்கிட்ட இருந்த கொஞ்சம் பிளேஸ் பவுடராக மாற்றிட்டு அப்புறம் ஐ ஆஃப் என்ற செஞ்சிட்டேன். 14 ஐ ஆஃப் என்று. அப்புறம் 3 ஸ்டாக் என்று பல்லும் என்கிட்ட இருந்து அதில் கொஞ்சம் வேலையாச்சு. அப்புறம் சால்ட்டு ப்ரோ எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. என்னன்னா 10 டைமண்ட் இருக்குது ப்ரோ, உனக்கு நெதரைட் டெம்ப்ளேட் தரேன் அப்படின்னு சொன்னார். ஆஹா, நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 டைமண்ட் கொடுக்காம, ப்ரோ 9 டைமண்ட் தானே ப்ரோ, ஃபஸ்ட்டு கஸ்டமர், கொஞ்சம் ஆஃபர்லாம் இல்லையான்னு கேட்டேன். அவர் ஒரு மாதிரி என்ன பார்த்தார். கொடு ப்ரோ. அப்புறம் நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். செஞ்சுட்டு கொடுக்கலாமா வேணாமா இந்த 9 டைமண்டுக்கு யோசிச்சார். அப்புறம் அவர் எனக்கு தூக்கி போட்டார். எனக்கு அதை நான் வாங்கிட்டேன். அதை வாங்கிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம நெதரைட் ஆர்மரை போட போகிறோம். அப்புறம் போய்ட்டாட்டா.